ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிலேட்டடாக ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேள்வி 63, எம்ஜிஆர் ராமச்சந்திரன் தனி கட்சி தொடங்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுக்கான பதில் டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு தான் அவர் ஏடிஎம்கேக்கு வராரு, கட்சி ஸ்டார்ட் பண்ணுறாரு. எதுக்காக அப்படின்னா திமுக தலைவர்களுடைய சொத்து கணக்கை கேட்டதுனால தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் அவங்க சொன்ன பதிலில் இவருக்கு அதிருப்தி வந்ததுனால தனி கட்சி அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு எம்ஜிஆர். கேள்வி 64, திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னு பார்க்கும் பொழுது 1972 தான் வெளியில் வராரு. கேள்வி 65, தற்காலத்து கல்வி முறையான +2 கல்வி முறையை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எம்ஜிஆர் தான் +2 10th வரைக்கும் ஓல்டு எஸ்எஸ்எல்சி இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் +2 வரைக்கும் கொண்டு வந்தது எம்ஜிஆர். கேள்வி 66, தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட இடம் எங்கே அப்படின்னா தஞ்சை பல்கலைக்கழகம். கேள்வி 67, அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட வருடம் எப்போ அப்படின்னா 1983 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கேள்வி 68, 1982 எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது அப்படின்னா முதலமைச்சர் சத்துணவு திட்டம். 68க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 69, சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்க கொண்டு வரப்பட்ட திட்டம் எது அப்படின்னா என்ன திட்டம் கொண்டு வராங்கன்னா கிருஷ்ணா நதி நீர் வழங்கல் திட்டத்தை கொண்டு வராங்க. கேள்வி 70, 1984 வருஷம் தேர்தலில் எம்ஜிஆர் வென்ற தொகுதி எது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆண்டிப்பட்டி. 1984. கேள்வி 71, எம்ஜிஆர் எந்த மாநாட்டில் ஜெயலலிதாவை கொள்கை பரப்பு செயலாளராக அறிவித்தார்? எந்த மாநாட்டில் அறிவிக்கிறார் அப்படின்னா கடலூரில் நடந்த மாநாட்டில் அறிவிக்கிறாரு. 72, எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகியின் அமைச்சரவை நீடித்த நாட்கள் எத்தனை அப்படின்னா மொத்தம் 24 நாட்கள் நீடிக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கேள்வி 73, தமிழக முதல்வராக 1991 வருஷம் ஜெயலலிதா இட்ட முதல் கையெழுத்து எது அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுக்கடைகளை மூடுறதுக்காக வெளியிட்ட கையெழுத்து தான் முதல் கையெழுத்து. 73க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 75, முதல் மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது எந்த இடத்துல அப்படின்னா 75க்கான பதில் ஆப்ஷன் பி. சென்னை 1000 விளக்கு பகுதியில் தான் முதல் மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வராங்க. கேள்வி 76, ஜெயலலிதாவின் சிறந்த சமூக நல திட்டம் எது அப்படின்னா தொட்டில் குழந்தை திட்டம். 76க்கான பதில் ஆப்ஷன் சி, தொட்டில் குழந்தை திட்டம். கேள்வி 77, தற்போது ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றிருப்பது எத்தனையாவது முறையாக? இது கரண்ட் இதில் வரும் 4வது முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இது பொருந்தும். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 ரிலேட்டடாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை பார்த்துருக்கோம்.